67 சங்கீதம் அதனுடைய 1வது வசனம். பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் உங்கள் முகத்தே எங்கள மேல் ஸ்தோத்திரம். என்னது ஹல்லேலூயா. செய்தியின் தலைப்பு என்ன? உங்கள் தேவனுடைய முகத்தே எங்கள மேல் பிரகாசிக்கலாம். ஸ்தோத்திரம். பிரகாசிக்குமா இல்லையா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய முகம், தேவனுடைய முக பிரகாசம் நம்முடைய மேல் எல்லாம் மாறணும், பிரகாசமாய் மாறணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் நாம் ஜெபிக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருடைய இரட்சணியத்தை அவர் நமக்கு என்ன செய்யணும்? தரணும். ஹல்லேலூயா. பரிபூர்ண ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவங்கள் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டவங்கள் முகம் என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். பரிபூர்ண ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களுடைய முகம் என்ன செய்யணும்? தேவனுடைய மகிமைக்கு ஏற்றபடி பிரகாசிக்கணும் என்று ஆவியானவர் சொல்லுகிறது. அல்லேலூயா. தாவீது தம்முடைய பாடுகளிலும் தம்முடைய கஷ்டங்களிலும் பிரயாசங்களிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் செபிச்சு முன்னேறியப்போ தாவீதுக்கு தேவன் கொடுத்த சில வார்த்தைகளாகும் நாம் இப்போ படித்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய இரட்சண்யம் பெற்றுக் கொள்ளுகிறதுக்கும் அவருடைய இரட்சண்யத்தினுடைய பிரகாசம் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனுடைய 5வது வசனம் ஒன்றுபடி ஜனங்கள் உண்மை என்ன செய்வாரு? துதிப்பார்களாக. சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்களாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஒரு ரட்சிப்பினுடைய சங்கீதம். எந்த சங்கீதம்? ரட்சிப்பினுடைய ரட்சிக்கப்படணும். 2, ரட்சிக்கப்படுறவங்க முகம் எப்படி இருக்கணும்? தேவனுடைய பிரகாசம் அவருடைய முகத்து உண்டாகணும் என்று தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சு பாடிய சங்கீதம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 1, ரட்சிக்கப்பட வேண்டவங்கள் ரட்சிக்கப்படணும். 2, ரட்சிக்கப்பட்டவங்களுடைய முகம் எப்படி இருக்கணும்? பிரகாசமா இருக்கணும். தேவனுடைய பிரகாசமா இருக்கணும். அப்போ தான் தேவனுடைய நாமம் என்ன செய்வாரு? மகிமைப்படும். 2 வித முகங்கள் உண்டு. 1வது முகம் சொல்லுகிறது பிசாசனுடைய முகம். 2வது முகம் தேவனுடைய முகம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லி இருக்கு, ஒரற்ற சிரிப்புல அநேக சண்டைகள் உண்டாக்கிய மனுஷனாக இருந்தார். அப்படிப்பட்ட என்னோட சிரிப்பை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு நக்கலா தோணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவரு தம்மில் சண்டை போடும், நானும் நக்கலா சிரிச்சு விடும். அப்ப என்ன செய்யும்? என்ன அடிக்க வரும், நான் அவரை அடிப்பாரு, சண்டைகள் போடும். அப்போ இன்னைக்கு தேவனுடைய ரட்சிப்பு நம்ம மேல் வந்தப்போ அந்த பாரம்பரியமாய் கிடைச்ச அந்த ஒரு சுபாவத்துக்கு ஏற்றபடி உள்ள சிரிப்பு என்னை விட்டு விதை. சொல்றது சொல்லுங்களா? அப்போ அடுத்து கிடைச்ச சிரிப்பு ரட்சிப்பினுடைய சம்மகிமா. ரட்சிப்பினுடைய பாரம்பரியமாய் நமக்கு கிடைக்கிற சுபாவங்கள் நம்மில் உண்டு. ஸ்தோத்திரம். அதை ஜெயிக்கிறதுக்காகத்தான் ரட்சிப்பு நமக்கு வரணும். ரட்சிப்பு பரிபூர்ணமாய் நமக்கு வந்தா மட்டும்தான் பாரம்பரிய சுபாவங்கள் நம்மளை விட்டு விலகும். நம்முடைய பிதாவாய் ஆபிரகாமிலே நமக்கு படிக்கலாம். ஆதியாகமம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி ரட்சிக்கப்பட்டது? ஆபிரகாம் எதனால ரட்சிக்கப்பட்டது? ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டப்போ ஆபிரகாமுக்கு கிடைச்ச மகிமை என்ன? இது நாம் புரிய மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை பரிபூர்ணமாய் சுதந்திரிக்க முடியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் வசனம் படிங்களா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை உறுதியாய் பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த கட்டளை என்று சொல்லுகிறது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் அப்போ ரட்சிக்கப்படுகிறதுக்கு தடையாய் நிற்கிறது யாரு? ஆண்டவருடைய சத்தத்துக்கு ஏற்றபடி முன்னேறி போகிறதுக்கு ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் நின்ற ஒரு சில மனுஷன், தேசக்கார், இனக்கார், இப்படிப்பட்ட ஆளுகளோட ஃபேஸை பார்க்கும் போது முன்னாடி நீ ஜெபிச்சுட்டு தான், முன்னாடி நீ தேரப்பாரா நடந்தவன் இப்ப என்ன பண்ணுகிற? பைபிளை தூக்கி நீ ஜெபிக்க போகிறார். அப்ப இப்படிப்பட்ட ஆளுகளோட பேச்சுவார்த்தைகளும் இப்படிப்பட்ட பேச்சுகளும் தான் அநேகருடைய ரட்சிப்பை தடைகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறது, நீ முதலாவது பரிபூர்ணமான மகிமை உனக்கு உண்டாகிறவங்கள், உன்னை நக்கலா பேசுறவங்கள முன்னாடி, உன்னை ஏளனமாய் நினைக்கிறவங்கள முன்னாடி இருந்து என்ன செய்யணும்? விலகணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம என்ன செய்ய மாட்டாரு? விலகாது. அவரோடு கூட இணைந்து வந்து திரும்பி அவரு நமக்கு எதிராக பேசுறது வரை நம்ம திரும்பி இணைந்து வரை என்ன கேட்டால் விலகம். என்ன கேட்டால் ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை குறித்து
கரெக்ஷன் பேசுகிற யாரெങ്കിലും நண்பராய் ஆரெങ്കിലും சொந்த பந்தங்களாய் நமக்கு இருந்தால் சில நேரத்துக்கு நம்ம அந்த இடத்திலிருந்து விலக வேண்டி வரும். காரணம், அது விலகியா மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பும் கிடைக்கும், ரட்சிப்பினுடைய மகிமையும் கிடைக்கும். அல்லேலூயா. அதனால்தான் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறது, நீ உன்னுடைய சுற்றும் இருக்கிற ஆளுகளை நீ பார்க்க கூடாது. நீ அவரை பார்த்தா உன்னால் என்ன செய்ய முடியாது, என்னுடைய பேச்சுக்கு விலை கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய மக்கள் இருக்கிறார். உடனே சொல்லுவார், இப்போ நிறைய மக்கள் நேற்று ஒரு பாட்டி இங்க வந்துருச்சு, பக்கத்துல ஒரு பாட்டி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவரு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, வருஷங்களுக்கு முன்னாடி அவரை பிள்ளைக்காக ஜெபிச்ச போது ரொம்ப விடக்கரு பிடிச்சிட்டு வலியா இருந்தது, எங்க போயிட்டும் மாறுறது இல்லை. இப்போ நான் கரெக்டா ஜெபிச்சு சொல்லிட்டேன், திருக்க தரிசனம் பேசிக்கிட்டு அவரிடத்துல என்ன பண்ண, அவருக்கு ஜெபிச்ச பிள்ளைக்கு அதை மாறிடுச்சு. அதே ஞாபகம் வச்சுட்டு அவரு நேரமே அல்லேலூயா ஜெபிக்க வந்துடுச்சு. வரும்போது அல்லேலூயா அவருக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தேன். ஆனா இப்போதும் மக்கள் என்ன பேசுவாரு, மருமக்கள் என்ன பேசுவாருன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி என்ன பண்ணிட்டு இருக்கிறார், எந்த ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் எடுத்து ஊழியக்காரன் ஞானசாரம் எடுத்ததுக்கு அப்புறம் இவர் போயிட்டு CSIல இருந்து திரும்பி எடுக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப நான் கேட்டேன், தாயாருக்கு வசனம் தெரியாததுனால செய்யறதோ அதை எப்படி உங்களுக்கு செய்ய முடியும்னு கேட்டேன். என்னன்னு கேட்டால், உங்களுக்கு திருவிருந்து தர்ற ஆளுக்கு என்ன இல்லை, அவர் ரட்சிக்கப்பட்டதில்லை, அவர் ஞானஸ்நானம் எடுத்ததில்லை, அவர் பரிசுத்தம் பெற்றதில்லை, அவருக்கு அபிஷேகமும் இல்லை, அவருக்கு அந்நிய பாஷையும் இல்லை, எதுவுமே இல்லாதால் ஒரு ஆள் எடுத்து போய் திரும்பி நீங்க திருவிருந்து எடுக்கணும்னு சொன்னா நீங்க செய்யற பாவத்தை குறித்து மட்டும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களான்னு சொன்னாரு. அது அப்படி இல்லையா, அது அப்படி தப்பா தெரியலையேன்னு சொன்னா, அப்ப ஆவியானவர் எனக்கு சொன்னாரு, வேதத்தினுடைய ஒரு சில ரகசியங்கள் அவருக்கு தெரியல, அது தெளிவாய் நீ சொல்லிக்கொடு அவர் சொன்ன போது நான் அந்த பகுதிகளை எடுத்து பேசும்போது அப்படி சொல்லுகிறேன், இதுதான் உண்மை என்று எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. அதுக்கு அர்த்தம் நிறைய வசனங்கள் அவர் காணாமல் படிச்சிருச்சு, ஆனா உண்மை எதற்கு புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஏரியாகளை கரெக்டா புரிஞ்செடுக்க வேண்டிய ஸ்டெப்புகளை அவர் எடுத்ததில்லை. அதுக்கு அவர் ரீசன் பேசியது, வசனம் தெரியாத இருந்துட்டும் ரீசன் பேசியது, எனக்கு பிள்ளைகள், குடும்பங்கள், வீட்டாளிகள், அவர் இவர் இதெல்லாம் பேசி. இதே போல ஆபிரகாமினை குறிச்சும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்த போது அழைத்து கொண்டு வர்ற நேரத்தில் ஆபிரகாமுக்கு இந்த மாதிரி ஆடுகள் தடை என்று இயேசுவாக்கு தெரிஞ்சதுனால ஆபிரகாமுக்கு கொடுத்த கட்டளை என்று சொல்லுகிறது, நீ உன் தேசத்தை விடணும், நீ உன் இனத்தின் இடத்து என்ன செய்யக்கூடாது, நீ போய் கலைந்திருந்து சாம்பார் பருவத்திலும் அவியல் பருவத்திலும் நீ பழைய மாதிரி போயிருந்து பேசி எடுத்து வந்த அதுகள் உனக்கு எதிராய் தந்திரங்கள் உருவாக்கும்போ ஒருவேளை உனக்கு ரட்சிப்பு கிடைச்சிருச்சும் இருக்கும். அந்த தாவீது சொன்னபடி அந்த ரட்சிப்பினுடைய பிரகாசம் முகத்தடிக்கிறதுக்கு முன்னாடியே நீ விழுந்துடும். ஸ்தோத்திரம் சொல்லுங்களா. ரட்சிக்கப்பட்டவங்களும் அநேகர் விழுந்து போகிறார். காரணம் என்ன, அப்பிரகாசம் வராததினாலே. என்னன்னு கேட்டால் தேவனுடைய பிரகாசம் நம்முடைய முகத்து வீசுற ஒரு ஸ்டேஜ் வரும்போதாகும் நமக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உறுதியா நிற்க முடிகிறது. ரட்சிக்கப்படுகிற ஒரு சில காலங்கள் எல்லாம் பயங்கரமான போராட்டங்கள் இருக்கும். போராட்டங்களை ஜெயிச்சு அந்த பிரகாசத்தை நம்மிലേക്ക് கொண்டு வருகிற ஒரு மகிமா நமக்குள்ளாடி உண்டாகும் போலாகும் நமக்கு பரிபூர்ண சாட்சி உண்டாகிறது. அதனாலே ஆபிரகாமின் எடுத்து தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ உன் தேசத்தை விடணும், 2 நீ உன் இனத்தை விடணும். ஸ்தோத்திரம். நீ இணைந்திருக்க கூடாது, இனத்தை விட அடுத்த என்ன படிக்கா, தகப்பனுடைய பாரம்பரியம் தான் எல்லாருடைய பிரச்சனை. எனக்கு அப்பன் அம்மா அப்பன் எல்லாரும் இப்படிதான் கிடந்த, அதனால நானும் என்ன பண்ண சீக்கிரம் ஒன்றும் என்னாலே அதிலிருந்து விலகி வர, இதுதான் பலருடைய பேச்சு. ஆனா அபிரகாமுக்கு இது ஒரு தடையாகி வருமெന്ന് தேவன் தெரிஞ்ச போது சொன்ன, என்ன பண்ணிட்ட, நீ உன் தகப்பனாரோட வீடையும் விடணும்னு சொன்னா அல்லேலூயா தகப்பனாரை விட்டு விலகி ஓடணும் சொல்லுகிறது. என்னன்னு கேட்டா பாரம்பரியம் பேசுற ஏரியே நீ இதயம் கொண்டு கட் பண்ணணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாரம்பரியத்துக்கு உனக்கு ஒரு விடுதல் தர முடியாது, பாரம்பரியத்துக்கு உன்னை தப்பிக்க வைக்கவும் முடியாது. இதனால்தான் ஆபிரகாமின் இடத்து தேவன் இப்படி பேசியது. ஆனா நம்மளிடத்து இப்படி பேசியால் நம்மளில் எத்தனை பேர் இதை ஒத்துப்பாரு, இதை கேட்டு செய்கிறவன் தான் விடுவிக்கப்படுகிறது. ரட்சிக்கப்படுகிற நேரத்தில் இந்த வார்த்தைகள் எனக்கு எடுத்து ஆவியானவர் பேசும்போது நான் அதை அப்படி ஏற்றுக்கொண்டேன். அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, சொந்த பந்தங்களும் இனங்கள் எல்லாம் என்னோடு கூட சேர்ந்து நிற்காது, நான் ரட்சிக்கப்பட்டதுனாலே இவர் எனக்கு பிரதிகூலமாய் போராடும். சொல்றேன் சொல்லுங்களா. அவர் போராடி கடைசியில் அவர் ஜெயிச்சதில்லை. இப்போ அவருக்கு எல்லாம் என்ன வேணும், அன்னைக்கு போராடி இன்னைக்கு அவருக்கு எல்லாம் என்ன வேணும். காரணம் அல்லேலூயா, அவர் நினைச்சா சாதிக்காதது ஸ்தோத்திரம் அல்லேலூயா இந்த முக பிரகாசத்தில் சாதிக்க முடியும்.
அல்லேலூயா. அதனால்தான் இயேசு சொன்னது, முந்தினவன் பிந்தினவனாகும், பின்னாடி கிடக்கிறவனே தேவன் முன்னாடி கொண்டு போய். இன்னைக்கு நீ அர்ப்பணிச்சு கொடுத்து ஜெபிச்சால், ஒருவேளை நீ பின்ன கிடக்கிறவன் தோணுவாரு. இன்னைக்கு நீ உறுதியாய் வந்தா முன்னோட்டு போகும்போது இதிலும் ஊக்கமாய் உன்னை கொண்டு செய்ய அநேக காரியங்கள் உண்டு. நீ கால் வச்சால், நீ பேசுற இடங்களில் எல்லாம் தேவன் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. அது ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்கிறதுக்காகத்தான் இன்னையிலே நம்மளிடத்தை என்ன செய்ய போறேன் ஆண்டவர் இப்படி உறுதியாக்கி கொண்டு வருகிறது. நம்ம யாரும் நிசாரர் அல்ல. நம்மளை குறிச்சு ஒரு பயங்கர நோக்கம் ஆண்டவர் கொண்டு. இன்னையில நீ கஷ்டத்தோடு கஷ்டம் நீ அர்ப்பணிச்சு கொடுத்து ஜெபம் ஆரம்பிச்சால், அர்ப்பணிச்சு கொடுத்தால், மனசோட ஜெபிச்சால், யாரும் சொல்லாமலே மனசோட ஜெபிச்சால் நீ விடுவிக்கப்படும். ஸ்தோத்திரம் சொல்லுங்களா. ஆசீர்வாதமாய் மாறு. அடுத்த வசனம் படி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போனான். அப்ப எதனால கூப்பிடுறது? ஆராதிக்கிறதுக்காக. அபிரகாமே தேவனை ஆராதிக்கிறதுக்காக அழைத்து கொண்டு வருகிறது. அப்போது முதலாவது தேசத்தை விடு, இனத்தை விடு, தகப்பனாருடைய வீடை விடு, பாரம்பரியம் சொல்லாதே, சாக்குவோக்கு பேசி நிக்காதே, இதெல்லாம் சொல்லி அடுத்து கொண்டு வருகிறது. அடுத்து என்ன செய்வது? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போ தேவன் நம்மளோடு பேசுகிறபடி நம்மளை நின்றா, தேவன் நம்மளோடு பேச ஒரு கழுதையின் படி, பரதேசியாய் நான் தங்கினதே சுதந்திரமாக மாற்றி தந்தே. அபிரகாமினோடு அழைத்து கொண்டு வருகிற நேரத்தில் சோர்வில சூழ்நிலையில தேவன் பேசுகிற ஆலோசனையை அபிரகாம் அப்படியே நம்பி, ஸ்தோத்திரம், நீ என்ன செய்யணும்? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போனோம். அதனாலதான் நம்மளை ஒரு சில இடத்துல எல்லாம் பிரித்து நம்ம அல்லேலூயா. அப்ப நம்மள யாரும் சும்மாவே சேர்ந்து வந்தவங்க அல்ல. தேவன் நம்மளை குறித்து விரும்புகிறதுனால காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நீ அங்கே போய் தேவனுக்கு ஆராதனை செலுத்து என்ன ஆவியானவருக்கு விருப்பமா இருக்கிறதுனால தான் அபிரகாம் என்று சொன்னது, நான் உனக்கு சொல்லுகிற தேசத்தில் நீ போனாம். அப்ப நமக்கு யாருக்கும் அப்படி கேட்காமல் கேள்வி இல்லாமல் இருக்க முடியாது, அனுசரணம் இல்லாமல் இருக்க முடியாது. அதான் சொல்லுகிறது, 3 நாள் நடந்த அபிரகாம் மோரியா மலையில் போய் ஆராதனை செலுத்தும் போது அபிரகாமுக்கு எதனாலே 12ஆம் வயசு பிள்ளைக்கு அந்த பிள்ளையை கொண்டு 3 நாள் நடந்த ஆராதனை செலுத்த போற காரணம் என்ன? 12ஆம் அதிகாரத்தில் அபிரகாமினை அழைத்து கொண்டு வருகிற நேரத்தில் தேவன் திட்டமா ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தேன். அந்த வாக்குத்தத்தம் அபிரகாமுக்கு தெரியும். தேவன் சொல்லுகிற வார்த்தையை மதிச்சால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம் உண்டாகும். இதெல்லாம் நடந்த ஒரு கரெக்ஷன் உண்டு. ஆண்டவருடைய ஆலோசனையின்படி எப்போதெல்லாம் அபிரகாம் நில்லாமல் இருந்தோம், அவர் அபிரகாம் அல்ல என்று தேவன் சொன்னதில்லை, அதே போல உள்ள சோதனைகள் அவர் பெற்றுக்கொண்டார், அதே போல உள்ள போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. அதனால்தான் மகனை கொண்டு வெளிக்கொடு என்று சொன்ன போது அதை மதிச்சதனுடைய காரியம் என்று சொல்லுகிறது. அதுக்கு முன் காலங்களில் எல்லாம் பல தவறுகளும் நடந்தது. 10 காரியம் ஆண்டவர் சொல்லுகிறது கேட்டுட்டு 11ஆம் காரியம் வரும்போது, இல்ல இது என்னுடைய பிரஸ்டீஜ், இது எனக்கு யாரிடத்தும் சொல்ல முடியாது, தேவனுக்கு எடுத்து கேட்கவும் முடியாதுன்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமா அழியும். அழிவுக்கு நேராய் போகிறதுக்குள்ள தந்திரங்கள் பிசாசு நம்மளெடுத்து செய்யும் போது நம்ம அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொன்னால் நீ அங்கே போயிடலாம், வேற பேச்சுக்கு நிற்கவே கூடாது. அப்படி நின்றால் பின்ன நமக்கு திரும்பி பார்க்க வேண்டிய நிலைமை பிசாசு தராது. அந்த அளவுக்கு போராடும், கன்ஃபியூஷன் உண்டாகி எது உண்மை எது சத்தியம் எப்படி விடுதல் எடுக்கிற ஒன்றும் நமக்கு தெரியாமல் நம்ம பாடுபடும். அதனால ஆண்டவர் நமக்கு தருகிற தகுதிகளை ஏற்ற நேரத்தில் பிரயோசனப்படுத்தியால் குடும்பம் பிள்ளைகள் சகலத்தையும் நமக்கு கட்டி எழுப்ப முடியும். இதை பிரயோசனப்படுத்தாத ஆளுகள் நாளை மண்ணா போகும், அட்ரஸ் இல்லாமல் போகும். எத்தனையோ குடும்பங்களை பார்த்திருக்கிறோம், ஆனால் அவர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கிடைச்ச சான்ஸுகளை பிரயோசனமாக்காது. அபிரகாம் அப்படி எல்லாம் கிடைச்ச தகுதியை அவர் பிரயோசனப்படுத்தி, அதனால நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்ற வார்த்தை கேட்டவுடன் அவர் போகிறதுக்கு தயாராகி சீக்கிரப்படி, நான் உன்னை பெரிய சாதியாக்கி மாற்றும். அப்போ அவருடைய நோக்கம் என்ன? சும்மாத கூப்பிட்டதா? நீ அழைப்புக்குள்ளாடி சும்மாத கொண்டு வந்ததா? இல்ல, இந்த பிள்ளைய குறிச்சு, இந்த சகோதரனை குறிச்சு, இந்த தாயாரை குறிச்சு, அந்த குடும்பத்தை குறிச்சு அவருக்கு பெரிய நோக்கம் உண்டு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி மாற்றுவேன்.
இன்னைக்கு ஒரு ஜாதி அல்லாமல் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்து ஒதுங்கி இருக்கிற இந்த மனுஷனே ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை கேட்டால் நான் உன்னை யாராக்கி மாற்றும், பெரிய ஜாதியாக்கி மாற்றும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்ப ஆலோசனைக்கு விலை உண்டு, அவருடைய வார்த்தைக்கு விலை உண்டு. கொஞ்சம் அர்ப்பணிச்சு கொடுத்த வருத்தம் வரும், பாடுகள் வரும், சோர்வுகள் வரும். கொஞ்சம் அர்ப்பணிச்சு கொடுத்தால் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி மாற்றுவேன். அப்போ நம்மளை குறிச்சு ஒரு பாஸ்டருக்கு அல்ல நோக்கம், நம்மளை குறிச்சு ஒரு தீர்க்கதரிசிக்கு அல்ல நோக்கம், நம்மளை குறிச்சு ஒரு ஊழியருக்கு அல்ல நோக்கம், நம்மளை குறிச்சு ஒரு உபதேசம் கொடுக்கிற ஒரு மனுஷனுக்கு அல்ல நோக்கம். நம்மளை குறிச்சு ஒரு நோக்கம் தேவனுக்கு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி மாற்றுவேன். அப்ப ஆபிரகாம் சொல்லுகிற பெரிய ஜாதியாக்கி என்ன மாற்றுவது சொல்லுகிற நேரம் அவர் ஒண்ணுமே அல்ல. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அவருடைய பிதாவாய தேரகன்னு சொல்லுகிற மனுஷன் இன்னொரு இடத்தில் கிடந்தது. அப்ப அல்லேலூயா, இன்னொரு இடத்தில் கிடக்கும் போது அந்த இடத்தில் இருந்து ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்ததல்ல, ஆனா அவர் அந்த சொந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்தில் வந்து பார்த்தேன், ஹாரானில் வந்து பார்த்தேன். அந்த இடத்துல வீடை கட்டி அங்க வியாபாரம் பண்ணி விக்கிரகங்களை உண்டாக்கி, விக்கிரகம் இதாயிருந்து அபிரகாமினுடைய அப்பன்ற வேலை. அதான் சொல்லுகிறது, விக்கிரகத்தை எவன் வணங்குறியோ, எவன் பிரியமாயிருக்கிறோ, நெஞ்சில் கை வச்சு நான் சொல்லுகிறேன், அது நீங்க செய்யறது சாபம். விக்கிரகத்துக்கு ஏற்றபடி நடக்கிற ஒரு மனுஷன், அவனுக்கு இருதயத்தை தேவனுக்கு விருப்பம் இல்லை. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அது ஆறாயிருந்தாலும் விக்கிரகம் என்று சொல்லுகிறது பயங்கரமான கைப்பு. ஆனா அபிரகாமினுடைய அல்லேலூயா அப்பனாய தேரகு விக்கிரகத்தை உண்டாக்கி வியாபாரம் பண்ணிய மனுஷன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் அல்லாத இன்னொரு தேவன் உனக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது என்று தேவன் சொல்லும் போதும் இவன் விக்கிரகத்துக்கு ஊக்கம் கொடுத்து போயிட்டு இருந்தேன். ஆனா அப்பனுக்கு ஒருவேளை அந்த மனுஷனை குறிச்சும் அந்த குடும்பத்தை குறிச்சும் தேவனுக்கு முன்னோக்கம் இருந்திருக்கிறார். அந்த நோக்கத்தினால்தான் ஒரு இடத்தில் இருந்துட்டு இன்னொரு இடத்தில் வந்துடுச்சு, வந்த வீடு மாறிடுச்சு. இன்னொரு இடத்தில் வந்த போது அந்த இடத்தில் வச்சு அபிரகாமினோடு தேவன் பேசி, ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்ப சொன்னாரு, அப்ப சொன்னா நான் கொடுக்கிற இந்த விக்கிரகங்கள் எல்லாம் ஒண்ணுமே பேச மாட்டாரு, ஆனால் இந்த விக்கிரகங்களை பேசுவன்னு சொல்லி, இந்த விக்கிரகங்கள் உண்மை என்று சொல்லி அபிரகாம் இந்த விக்கிரகங்களை எல்லாம் விற்று பணம் உண்டாக்கி இப்படி நடந்த ஒரு மனுஷனே முதலாவது தேவன் பேசுகிற ஒரு பேச்சாகும் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அபிரகாம் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்கி மாற்றும், ரட்சிப்பினுடைய ஒரு பெரிய மகிமா உனக்குள்ளாடி வரும். அட்ரஸ் இல்லாமல் இருந்த இந்த மனுஷனே, ஒரு கெதி இல்லாமல் இருந்த மனுஷனே, ஆலோசனை பேசி பேசி தேவன் ஒரு பெரிய ஜாதியாக்கி, ஆலோசனை ஏற்றெடுக்க இவன் ஒரு பெரிய ஜாதியாகி மாறி. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டவன் யாரு, ரட்சிக்கப்பட்டவனுக்கு உண்டாகிற குணங்கள் என்ன? அதான் சொல்லுகிறது, ஒண்ணு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போனோம், நீ போனா மட்டும்தான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்கி மாற்ற முடியும். அனுசரிச்சு ஒப்பு கொடுக்கிறவனை மட்டும்தான் ஒரு ஜாதியாக்கி மாற்றும். இல்லாதவனுக்கு ஒரு விடுதலும் வாழ்க்கையில் நடக்க மாட்டாரு. மனுஷன் சொல்லுகிற பேச்சை கேட்டால் எத்தனை நாள் நம்மளால் வாழ முடியும்? தேவன் சொல்லுகிற வார்த்தையை மதிச்சு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் தேவன் நமக்காக கொண்டு வரும். ஸ்தோத்திரம். அதனுடைய அடுத்த வசனப்படி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை ஆசீர்வதிச்சு என்ன செய்வாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்போ அதுக்கு அர்த்தம், ஒன்னு இவரை பெரிய ஜாதி ஆக்கணும் வந்து தேவனுக்கு திட்டம் உண்டு, ரெண்டு இவனுடைய பேரை பெருமைப்படுத்தலாம். புரிஞ்சிருச்சா? இவன் பேரை எப்படி பெருமைப்படுத்தும்? இப்படிப்பட்ட வாக்கு திட்டங்கள் எல்லாம் நம்மளுக்கு கேட்டதும் நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, நான் ஒரு பெரிய ஜாதி ஆகுமா, நாளை என்னோட பேரு பெருமைப்படுமா, இவனோட பேரு பெருமையாக்கி மாற்றுமா? நம்மளும் நம்மளோட பேரை பெருமையாக்கி மாற்றியா? மாறாது. சோத்திரம் சொல்லுங்களா? தேவன் என்ன செய்யணும்? நம்முடைய பேரை என்ன செய்யலாம்? பெருமைப்படுத்தலாம். தேவன் பெருமைப்படுத்தியா மட்டும்தான் அது உண்மையாகி வருகிறது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே அநேகருடைய வாழ்க்கையில் அனுசரணம் இல்லாத போகிறது. ரட்சிக்கப்பட்டவுடன் ஏதோ ஒரு டைட் ஷெட்யூல் வந்து ரட்சிக்கப்பட்டு திரும்பி அனுசரணம் இல்லாத போகிறது. அனுசரணம் இல்லாம போகிறவங்க அநேகர் வழியில் பட்டு போயிடுச்சு, அநேகர் பயங்கரமான பிரச்சனத்தில் மாட்டிடுச்சு.
அல்பமாகிற சுகங்களும் சந்தோஷங்களும் எல்லாம் அவரை விட்டு விலகும். உறுதியாய் ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தில் யாரு உறுதியாய் நிலைநிற்கிறியோ அவரையும் அவருடைய குடும்பத்துக்கும் நித்திய சமாதானத்தில் தேவன் நடத்தும். நான் கேட்கட்டும், நித்திய சமாதானத்தோட நம்ம நடத்தப்பட்டு நம்மட கையில கோடிகள் கிடைக்கிறதா நல்லது? நித்தியமான சமாதானம் இல்லாம நம்ம கையில் உள்ள தண்ணி கூட கிடைச்சா கூட நமக்கு தூக்கம் வராது. இங்க வந்த பாட்டி சொன்ன ஒரு காரியம், அவர் சொன்னது எனக்கு தூக்கமே இல்லை. என்ன இல்லை? தூக்கம் மட்டும் கிடைக்கிறது இல்லை. இப்போ ஒரு 20 நாளா மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க, தூக்கமே இல்லை. தலைவலிக்கு மாத்திரை போடுறது, தூக்கத்துக்கு மாத்திரை போடுறது, இப்படி எல்லாம் மாத்திரை போட்டு நமக்கு தெரியல. டெய்லி மாத்திரை போடும்போ மாத்திரை எண்ணம் கூடும், நம்மளோட உடம்போட பலவீனமும் கூடும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. காரணம், இதனுடைய காரணம் என்னன்னுள்ளது நம்மளுக்கு கொஞ்சம் கூட புரியுறது இல்லை. உன் குடும்பத்தில் கிடக்கிற பிரச்சனமா, அதை உனக்கு நேர சத்து உருவாக்குற தந்திரமா, இதொன்னும் புரியாம சும்மா பிரச்சனைகள் வரப்ப மாத்திரை போட்டா உருப்பட முடியுமா? முடியாது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. பிரச்சனைகள் எதன்னு புரிஞ்சு உணர்ற அளவுக்கு ரட்சிப்பினுடைய பிரகாசம் நம்முடைய முகத்து அல்லேலூயா அடிக்கும் போதாகும் நம்முடைய பிரச்சனைகள் என்னன்னுள்ளது நமக்கு கரெக்டா புரியும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இல்லாவிட்டால் நாம் நம்முடைய சொந்த இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பை உண்டு. அநேகர் இழந்து போயிடுச்சு. நம்மளை யாரும் இழந்து போகக்கூடாது. நமக்கு வருகிற பிரச்சனை எங்கேருந்து வருகிறது? யாரு முகாந்திரம் வருகிறது? இது என்னுடைய குடும்பத்தில் கிடக்கிறதா அது தலைமுறைகளில் கிடக்கிறதா? இதெல்லாம் முறியடிச்சா மட்டும்தான் இப்பிரச்சனத்துக்கு பரிகாரம் என்னுள்ளது. பரிபூர்ணமாய் நாம் நம்பி அந்த ரட்சிப்பில் வந்து ஆண்டவரோடு பேச தொடங்கும் போது, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்கும், 2 உன் பேரை நான் பெருமைப்படுத்தும். அப்போ ரட்சிப்பு சொல்லுகிறது சாதாரணம் அல்ல. தேவன் நம்முடைய பேரை பெருமைப்படுத்தும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நம்முடைய பேரை பெருமைப்படுத்தணும். நம்மளும் பெருமைப்படுத்தியால் பேரு பெருமை ஆகாது. நம்முடைய பேரு தேவன் பெருமைப்படுத்தும். நம்மளை குறிச்சு அல்லேலூயா உள்ள சாட்சி தேவன் வெளியில் விடும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் நமக்காக செய்கிறது. அப்போ இது ஊரில் கிடந்த ஆறானில் கிடந்த இந்த மனுஷன், ஒரு பிரயோசனம் இல்லாத இடங்களில் கிடந்த இந்த மனுஷனை இந்த விசுவாசிகளுடைய தகப்பனாக்கி ஒரு ஜாதீகனாயிருந்த மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுத்து ஒரு அல்லேலூயா விசுவாசிகளுடைய தகப்பனாக்கி மாற்றிய தேவனுடைய சாட்சி சாதாரண சாட்சி அல்ல. இது தேவன் செஞ்சதுதான். ஆனால் இது தேவன் செய்கிறதுக்காக ஆபிரகாம் அனுசரிச்சு தாழ்த்தி கொடுத்ததுனால தான். அப்ப கேட்பாரு, பிரதர் பாஸ்டர், அனுசரிச்சு தாழ்த்தி கொடுத்தில்லைங்கில் நன்மைகள் நமக்கு கிடைக்காதா? நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. ஜெபிச்சால் கிடைக்காத ஒரு விடுதல் நமக்கு இல்லை. உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் எல்லாம் கிடைக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டில்லைங்க, 1வது உனக்கு நித்திய சமாதானம் அனுபவிக்க முடியாது. 2 அல்லேலூயா பரலோகத்துக்காக ஆயத்தப்பட முடியாது. 3 அல்லேலூயா தேவனுடைய பிள்ளை இல்லாத இருக்கிற யாரிடத்தும் தேவன் திட்டமா பேசாது, அறிவுரையா பேசுவார். ஸ்தோத்திரம். அப்ப கேட்பாரு, அறிவுரைன்னு சொன்ன எப்படி? அதை நான் சொல்லித்தரேன். சீக்கிரமா ரோமர்கள் நிரூபணம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய அல்லேலூயா 1 முதல் வசனம் சீக்கிரமா படிக்கிறார். ரோமர் 12 1 முதல் வசனமா. அப்படி இதான் சகோதரர்களை ரோமருக்கு நிரூபணம் பவுலோஸ் எழுதுற நேரத்தில் அல்லேலூயா ரட்சிக்கப்பட்ட ரோமில் உள்ள ரட்சிக்கப்பட்டு முழுகல் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தியோட தேவனுடைய சமூகத்தில் வாழுகிற சகோதர வாழ்ந்து முன்னேறி போகிறதுக்கு சகோதரங்களுக்காக பரலோகத்துக்காக ஆயத்தப்பட்டு முன்னேறி போகிறதுக்கு சகோதரங்களுக்காக ரோமில் உள்ள சகோதரங்களுக்காக பவுலோஸ் ஜெபிச்சு ஆண்டவர் பவுலோசுக்கு கொடுத்த வார்த்தைகளாகும் இது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இந்த வார்த்தை அதனால்தான் ரோமர்கள் நிரூபணம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. அப்படி இருக்க சகோதரரை அவர் ரட்சிக்கப்பட்டவங்களை பரிசுத்த ஆவியானவர் அபிசம்போதனை செய்கிறது. சகோதரர்களே